நார்வே இங்கிலாந்து இந்த மேட்ச் எப்படி சார் இருக்க போகுது? தரமா இருக்க போகுது, பரபரப்பா இருக்க போகுது. அதாவது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேசினேட்டிங் பேட்டிலா இருக்கும். ஏன்னா ஏரியல் பால்ஸ் நிறைய விளையாடுவாங்க இரண்டு அணிகளும். ரெண்டு அணிகள்லயும் வந்து நல்லா ஹிட் பண்ற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. கண்டிப்பா சார். டிஃபென்ஸா இருக்கட்டும், அட்டாக்கா இருக்கட்டும். நம்மளுக்கு தான் ஏர்லிங் ஹாலண்டை பத்தி தெரியும். ஏர்லிங் ஹாலண்ட் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஃபுட்பால்ல. அவர் அங்க வந்து ஒரு டார்லிங் ஆயிட்டார் யூஎஸ்ல. அவர் வந்து பிரேசில் மேட்சுக்கு முன்னாடி ஒரு 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 வீடியோ வந்திருக்குங்க. ரொம்ப ரொம்ப சாமிங்கா இருக்கு. அதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து இந்த மேஸ்காட்டா உள்ள போறதுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த பையன் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிற போது தட்டி கொடுத்து கை கொடுப்பாரு. வேற லெவலுக்கு அந்த போட்டோ பின்னாடி உள்ள பெண் வந்து குதிக்கிறாங்க சந்தோஷத்துல. சின்ன ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க. ஸோ அது வந்து உலகத்தையே வந்து அப்படியே வசீகரிச்சிச்சு அந்த போட்டோ. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் அவ்வளோ பெரிய பிளேயரா இருந்தாலும் டவுன் டு எர்த், எல்லாருக்கும் நல்லா பழகணும், அன்பா இருக்கணும். வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஸ்டார்னு நம்ம வந்து ஒரு தலகணத்தோட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாருல்ல, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அவர் யூஎஸும் பிடிச்சிருச்சு, யூஎஸ்ல உள்ளவங்களுக்கும் அவர் பிடிச்சிருச்சு. யூஎஸ் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லா ஏர்லிங் ஹாலண்டோட ஹேர் ஸ்டைல, அவரோட கேம், அவரோட ஆட்டிடியூட கொண்டாடுறாங்க. கண்டிப்பா சார், நானுமே அவரோட ஃபேன் ஆயிட்டேன். ஆமா, இங்க அவரை மாதிரி தலைமுடி வச்சுக்கிட்டு பிரேசில்ல இருந்து ஒரு குழந்தை வீடியோ போட்டிருந்தது. அதுக்கு அவர் பதில் அளிச்சிருக்காரு. ரொம்ப சாமிங்கா இருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய டேலண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளவு டவுன் டு எர்த்தா இருக்க வேணாம், வந்தா காமிக்கலாம். அவர் காமிக்கிறது அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது வந்து இந்த அளவுக்கு வேற யாரும் கோல் அடிச்சிருக்காரு அந்த வேர்ல்டு கப்ல. அவர் இருக்கிற ஃபார்ம் வேற யாருக்கு? கண்டிப்பா சார். ஹாலண்ட் வந்து தனியாலாம் மேட்சை மாத்திட்டு இருக்காரு. ஹாலண்டுக்கு எதிராக இங்கிலாந்து என்ன பிளானோட வருவாங்க? அதாங்க, நீங்க ஹாலண்டுக்கு எதிராக பிளான் பண்றதே கஷ்டம். ஏன்னா அவர் வந்து மற்ற ஸ்ட்ரைக்கர்ஸ் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறது, அதாவது வந்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் செய்யறது இல்லை. அமைதியா இருக்கிறாரு. நம்மள மாதிரி அவருக்கு மேட்சை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு புயல் மாதிரி கிளம்புறாரு. கண்டிப்பா சார். ஸோ இந்த மாதிரி பிளேயரை வந்து மார்க் பண்றது கஷ்டம். இப்போ நீங்க பிரேசில் மேட்ச்லயே பாத்தீங்கன்னா கேப்ரியல் என்ன நினைச்சிருப்பாரு, எப்பா நம்ம வந்து ஹாலண்டை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறோம், அவர் எதுவுமே பண்ணல, பந்த டச் பண்ணல, அவருனால எந்த திருட்டு கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற போது திடீர்னு வந்து அவர் அந்த ஹெட் பண்ணாரு லெஃப்ட்ல இருந்து வந்த கிராஸ். அதுதான் ஹாலண்ட். அவருக்கு எப்போதுமே டேஞ்சர், கண்ணி வெடி பாருங்க. அவர் இருக்கிற போது டிஃபெண்டர்ஸ்க்கெல்லாம் காலு வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடி அப்படிதான் நினைச்சு விளையாடும். எந்த நொடியில அவர் நல்லா விளையாடுவாரு, கோல் அடிப்பாரு அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லுவேன். திட்டெல்லாம் போடலாம், அதை வந்து நடைமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லை. கண்டிப்பாக சார். ஆனால் நான் சில ஆர்டிக்கல் படித்தேன், ஹாலண்டுக்கு அகென்ஸ்டாக வந்து ஒரு சீக்ரெட் வெப்பனை வந்து இங்கிலாந்து வச்சிருக்கு அப்படின்னு. அது வந்து டாட் பென். கடைசியாக மெக்சிகோ மேட்ச்சில் 10 பிளேயர்ஸோடு தான் இங்கிலாந்து போயிருந்தாங்க. கடைசியாக வந்து 6 கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாரு. கோல்ஸ் வந்து அப்படி தடுத்திருந்தார். அவரை வந்து நல்ல 6.7 ஃபீட்னு நினைக்கிறேன். அவரை வந்து ஹாலண்டுக்கு அகென்ஸ்டாக ஆயுதமாக பயன்படுத்த போகிறாங்கன்னு ஒரு சில ஆர்டிகல்ஸ் படித்தேன். அதை எப்படி பார்க்குறீங்க? நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகிள் தான். அது நடக்க சான்ஸ் இல்ல வேங்க. என்ன காரணம்னா அவருக்கு ஹைட் இருக்கு, ஆனா மொபிலிட்டி கிடையாது. இப்போ ஹாலண்டோட ஏரியல் பேட்டில் அவர் ஜெயிக்கலாம். அவரை வந்து லீடை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக கொண்டு வந்தாங்க மெக்சிகோ எதிராக. ஆனா நீங்க வந்து நார்வேயோட ஆரம்பத்துல இறக்குனீங்கன்னா ஹாலண்டோடைய ஓட்டத்துக்கு அவரால் ஈடு கொடுக்க முடியாது. அவர் அவ்வளவு குயிக்கா இருக்கிறாரு அந்த பாக்ஸுக்கு பக்கத்துல. ஸோ அதனால அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார் என்ன பொறுத்த வரைக்கும் டாமஸ் டூக்கல். மேபி ஒரு 1-0 2-1 லீடு இங்கிலாந்துக்கு இருந்துன்னு வச்சுங்களேன், கடைசி 20 நிமிஷத்துல அவர் கொண்டு வரலாம். ஆரம்பத்துல இருந்தே அவர் கொண்டு வரணும். ஆரம்பத்துல இருந்தே வந்து அவரை பயன்படுத்தி நம்ம ஹாலண்டை வந்து இது பண்ணணும், அமைதியா வச்சிருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ரொம்ப ரிஸ்கி ஆயிடும். ஏன்னா ஹாலண்ட் வந்து ஏர்ல மட்டும் இல்லை, தரையிலையும் கிங் தான் அவர். நீங்க பிரேசிலோட 2வது கோலை பார்த்திருப்பீங்க. அந்த ஆங்கிள பார்த்து புல்லட் ஷாட் அடிச்சார். அதனால பர்ன் வந்து ஒரு 1-0 இங்கிலாந்து லீட் பண்ணி ஒரு கடைசி 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், நம்ம ஹாரிகன் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டு வர போறான்னு பாக்குறீங்க? அவரோட பிளே வந்து ரொம்ப முக்கியம் இங்கிலாந்துக்கு. அப்சல்யூட்லிங்க. அதாவது இங்கிலாந்துக்கு வந்து நீங்க நார்வேக்கு ஏர்லிங் ஹாலண்டும் ஓடேகார்டும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஹாரி கேன், அதுக்கப்புறம் ஜூட் பெல்லிங்ஹாம். ஜூட் பெல்லிங்ஹாமோட ஹாரி கேன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
ஏன்னா அவர் டிஆர் காங்கோக்கு எதிராக ஆட்டம் மறக்கவே முடியாது. அது இந்த 2வது கோல் அற்புதம். நீங்க பாத்தீங்கன்னா வெங்கையன், மெஸ்ஸி, எம்பாப்பே, ஹாரி கேன் இவங்கெல்லாம் ஏன் டாப் பிளேயர்ஸ்னு சொல்றோம்னா கோலையே பாக்குறது. ஏன் இவரு கூட ஆலன் கூட நீங்க பந்தை வந்து ஷூட் பண்ணும்போது நேச்சுரலா நம்ம என்ன நினைப்போம், கோல் எங்க இருக்குது, கோல் கீப்பர் எங்க இருக்காரு, டிஃபெண்டர் எங்க இருக்காரு, இதெல்லாம் பார்க்கணும்னு நினைப்போம்ல. அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சொருவிடுறாங்க. ஸோ அந்த 2வது கோல் ஹாரி கேன் காங்கோக்கு எதிராக அடிச்சது வந்து மறக்கவே முடியாது. ஸோ ஒரு ஒரு ஜென்டில் ஜெயண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரெஷன் கிடையாது, யாருக்கும் வம்பு சண்டைக்கு போக மாட்டாரு, அனாவசியமா பேச மாட்டாரு, ஒரு ஒரு பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அப்படி ஃபுட்பாலர்லாம் பார்க்கவே முடியாது. இப்போ இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஹாரி கேன் அவ்வளோ கோல்ஸ் அடிச்சா கூட அவரை நம்ம வந்து மெஸ்ஸி மாதிரி ரொனால்டோ மாதிரி கொண்டாட மாட்டேங்கிறோம். கொண்டாடணும் கண்டிப்பா சார். இங்கிலாந்துடைய உயிர் நாடி அப்படிதான். அவருக்கு என்ன பிளஸ்னா, இன்கேஸ் அவர் அடிக்கலைன்னா பெல்லிங்ஹாம் இருக்காரு. நார்வேல வந்து ஆலண்ட் அடிக்கலைன்னா யாருக்கு கேள்வி கேட்கிறோம். இங்கிலாந்துக்கு வந்து கேன் இல்லைன்னா பெல்லிங்ஹாம் அப்படிங்கிற ஒரு பிளஸ் இருக்கு. அப்புறம் 2 வைடு பிளேயர்ஸ், ஆந்தனி கார்டனும் லெஃப்ட்ல, ரைட்ல வந்து புக்காயா சாக்காவும் நல்லா விளையாடுறாங்க. அதுவும் டூக்கலுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவரு வந்து மடுவைக்கு அல்லது வந்து ராஷ்போர்ட் அவங்க எல்லாம் இறக்கிட்டு இருந்தார், இறக்கக்கூடாது. அவர் வந்து சாக்காவையும் கார்டனையும் தான் இறக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல யாருக்கு சார் வின்னிங் ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு தோணுது. வந்து ஏன்னா என்னதான் இருந்தாலும் நார்வே வந்து 1998 அப்புறம் குவாலிஃபை ஆயிருக்கிறாங்க வேர்ல்டு கப்புக்கு. முதல் முறையா குவார்டர் ஃபைனல். ஒரு கைண்ட் ஆஃப் நல்லா அச்சீவ் பண்ணிட்டப்பா அப்படின்னு ஒரு மனநிலை இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம். அதே நேரத்துல நார்வே பிரஷர் இல்லாம ஆடுவாங்க. நார்வேவுடைய மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா ஜாலியா ஆடுறாங்க. இதை வந்து ஒரு பெரிய பிக்னிக் மாதிரி பாக்குறாங்க. ஜாலி எப்போதும் ஜாலி கிடையாது. ஜாலியா இருக்கிற நேரத்துல ஜாலியா இருக்காங்க, மேட்ச்ல போக்கஸ்டா இருக்காங்க. ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம், ஒரு அழுத்தம் அவங்களுக்கு இல்லை. அதுவே பிளஸ்ஸா இருக்கு. அதனாலே அவங்க நல்லா ஆடிட்டு இருக்காங்க. அதுதான் இன்கேஸ் நார்த் ஜெயிச்சாங்கன்னா அந்த அப்ரோச் காரணமா இருக்கும். பிரஷர் வந்து இங்கிலாண்டை தள்ளலாம். அது அந்த ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓவராலா இங்கிலாந்துக்கு தான் அட்வான்டேஜ்.